வணக்கம் மக்களே. தமிழக எம்எல்ஏக்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஓணம் பம்பர் அப்படின்னே சொல்லலாம். தமிழக எம்எல்ஏக்களுடைய பல நாள் கோரிக்கை, பல அரசுகள்கிட்ட அவங்க தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்களும். இன்னைக்கு அந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் அண்ணன் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நிறைவேற்றியிருக்கார். அந்த ஒரு மிகப்பெரிய பெருமை அவரை சென்று சேரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை. தமிழக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருக்கும், சட்டப்பேரவைக்கு வெற்றி பெற்ற ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ஒரு கார், மேலும் அதற்குண்டான எரிபொருள் செலவுக்காக மாதம் அந்த எரிபொருள் செலவுக்கான படியாக 75,000 ரூபாய். மேலும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தொகுதியில் போகும்போது அவங்களுக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுறாங்க. சட்டமன்ற அலுவலகத்தில் ஒரு உதவியாளர் தேவைப்படுறாங்க. அந்த உதவியாளருக்கான சம்பளமாக மாதம் 25,000 அரசு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வண்டியை, புது வண்டியையும் கொடுத்து அந்த வண்டிக்கு உண்டான டீசல் செலவு, எரிபொருள் செலவாக மாதம் 75,000 கொடுத்து, எம்எல்ஏக்களுக்கு ஒரு உதவியாளரையும் கொடுத்து அந்த சம்பளத்தையும் நாங்களே கொடுத்துறோன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட மாதம் 1 லட்சம் ரூபாய் அரசாங்கம் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயங்க. 234 எம்எல்ஏக்களுக்கும், ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லாமல் எதிர்கட்சியில் எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. மேலும் புதிய கார். இதில் என்னென்னா, இதில் தாவேக்கா எம்எல்ஏ ஒருவர் மேலே போய், ஒருபடி மேலே போய், கார் கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க, இன்னோவா காராக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஊரா வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரா வீட்டு நெய்யின்னா கணக்கு இல்லாமல் செலவழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சா அப்படின்னு தெரியல. அதாவது அரசு ஒரு கருணை உள்ளத்தோட, அதாவது நிறைய முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள் உள்ளே வந்திருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குடும்பத்தில் முதல் தலைமுறையாக ஒருத்தர் பட்டதாரி ஆவார். ஆனால் இங்கே ஒரு முதல் தலைமுறை எம்எல்ஏ வந்திருக்காங்க. ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு. அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஒரு காமன் மேனை உள்ளே கொண்டு வந்திருக்காரு விஜய். ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது மிக இல்லை. ஸோ அப்படி வரும்போது அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க. மக்கள் சேவை செய்யணும், அவங்க தொகுதியில் பிரயாணம் பண்ணணும், நெடுந்தூரம் பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வாகனம். இது மேல பல்வேறு விமர்சனங்கள் வருது. விஜய் ஏன் இப்படி மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்கிறாரு? ஆல்ரெடி ஏகப்பட்ட நிதி சிக்கலில் தமிழக அரசு இருக்கு. இப்போதைய சூழ்நிலையில் இது தேவையா அப்படிங்கிற ஒரு சாரார் கேள்வியை முன்வைக்கிறாங்க. சட்டப்பேரவையில் ஒவ்வொரு கட்சியும் கட்சி சார்பின்றி பாராட்டுறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பாராட்டலை. எங்கள் கட்சி தலைமையிட்ட பேசிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னொரு எம்எல்ஏ, தாவேக்காவுடைய எம்எல்ஏ, அவர் நான் காமெடியாக சொல்கிறேன், ஃபன்னாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காலேஜ் படிக்கும்போதே எனக்கு லவ் ஃபெயிலியரு, வேலை இல்லை, ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போது தலைவர் எனக்கு வேலையும் கொடுத்து, ஒரு காரையும் கொடுத்து, சம்பளத்தையும் கொடுத்து உட்கார வச்சுருக்காரு. இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக சொல்கிறார். மேலும் அதே எம்எல்ஏ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இது வரைக்கும் ட்ரெயினில் தான் வர்றேன் சட்டமன்றத்துக்கு. என்னுடைய வீட்டிலேருந்து ட்ரெயினில் தான் நான் சட்டமன்றத்துக்கு வர்றேன். ஆட்டோவில் இறங்குவேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சட்டமன்றத்துக்கு ஆட்டோவில் இறங்குவேன். அப்போ நிறைய போலீஸ்காரங்க என்ன உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஐடி கார்டை காமிச்சிட்டு நான் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சாதாரண ஒரு தனி மனிதர், ஒரு காமன் மேன் எப்படி சட்டப்பேரவைகள் உள்ள வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை, காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸோ விஜய் கொடுத்த இந்த கார் பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருது. அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
தமிழக எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓணம் பம்பர் லாட்ரி விழுந்த மாதிரி. ஒரு காருக்கு உண்டான பெட்ரோல் டீசலுக்கான செலவு, ஒரு டிரைவர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ளலாம். உதவியாளருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்துரும், ஆனால் டிரைவர் சம்பளத்தை எம்எல்ஏக்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகையை அரசாங்கம் கொடுத்துருக்கு. இந்த சலுகையை வந்து எம்எல்ஏக்கள் முறையாக பயன்படுத்தி தொகுதி மேம்பாட்டுக்காக, மக்களுடைய மேம்பாட்டுக்காக, மக்களுடைய அடிப்படை தேவைகளை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்தணும். கார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தலகால் புரியாமல் ஆடக்கூடாது. ஏன் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தினா, நிறைய முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் நினைக்கிறாரு. ஸோ இது உண்மையிலே ஒரு மகத்தான விஷயம். ஸோ இந்த கோரிக்கையை முன்வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் விசிக எம்எல்ஏ. ஸோ அவர் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். ஸோ அவருடைய கோரிக்கையை ஏற்று முதல்வர் சொல்லியிருக்கார். பட் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குது? இது தேவையா? எல்லா எம்எல்ஏக்களுமே கண்டிப்பாக ஒரு கார் வச்சுருப்பாங்க. காரை ரோட்டில் போட்டு விற்கிறாங்க. ஒரு 1 லட்சம் கட்டினா 2 லட்சம் கட்டினா ஒரு கார் கொடுத்துட்றாங்க. மாதம் இஎம்ஐ கட்டிட்டு போகலாமே. ஏன் அரசாங்கம் தன்னுடைய சொந்த பயணத்தை செலவு பண்ணுது? ஆல்ரெடி தமிழக அரசு மிகப்பெரிய நிதி சிக்கலில் இருக்குன்னு வெள்ளை அறிக்கையெல்லாம் விடுறீங்க. அப்பேற்பட்ட சூழல் இருக்கும்போது, நிதி சிக்கல் இருக்கும்போது, ஏன் வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து நீங்கள் அரசு மக்கள் வரி பணத்தை வீணடிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதுவும் ஒரு நியாயமான கேள்வி தான். இந்த கேள்வியை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. ஸோ இதற்கு பின்னாடி முதல்வருடைய கருணை உள்ளத்தை, அந்த தாய் உள்ளத்தை நம்ம பார்க்கணும். அதாவது இந்த எம்எல்ஏக்கள், தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க திமுக தரப்பும் அதிமுக தரப்பும் பல்வேறு முயற்சிகளை பண்ணது. இதை பற்றி நம்ம பார்த்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆனால் இந்த எம்எல்ஏக்கள்லாம் ஏன் வந்து விலைக்கு போகல சொல்லுங்கள்? ஏனென்றால் இந்த எம்எல்ஏக்கள்லாம் பரம்பரை பணக்காரங்க கிடையாது. இவங்க வந்து மிகப்பெரிய நிலக்கிழார்கள் கிடையாது, ஒரு செல்வந்தர் கிடையாது, ஒரு தொழிலதிபர்கள் கிடையாது. எந்த வித ஒரு அரசியல் அறிவும் இல்லாமல், அரசியல் பின்புலம் இல்லாமல், பணபலம் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ அவங்க ஏன் விலை போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் எப்படி ஜெயித்தாங்க, எப்படி செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பொண்டாட்டியுடைய நகை அடமானம் வச்சு, தாலிக்கொடி அடமானம் வச்சு, பைக் அடமானம் வச்சு, காரை அடமானம் வச்சு, நிலபுலன்களை அடமானம் வச்சு, அதன் மூலமாக செலவு பண்ணி மந்திரியாகவும் இப்பொழுது எம்எல்ஏகளும் இருக்காங்க. அதாவது ஓப்பனாக சொன்னால், இந்த நம்ம வீட்டில் அம்மாலாம் வந்து கடுகு டப்பாவில் காசு போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அந்த பணத்தில் செலவு செய்து மனைவியோட அந்த சிக்கனத்தில், மனைவியோட அந்த சேமிப்பில் வந்த பொருளை கொண்டு செலவு செய்து வெற்றி பெற்றவர்கள். ஸோ அதனால் இவங்க வந்து ஈஸியாக விலை போக மாட்டாங்க. இவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், நம்பிக்கைன்னா என்ன தெரியும், எப்படி விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஸோ இவர்களை ஈஸியாக விலைக்கு வாங்க முடியாது. ஸோ எதற்கு நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க அந்த அளவுக்கு திமுக பகிரத முயற்சி எடுத்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை இவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றி பெற்று செலவு செய்து வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏக்கள் தொகுதியில் பிரச்சனைகளை மக்கள்கிட்ட உடனடியாக சென்று சேர்வதற்கும், மக்களை உடனடியாக சந்திப்பதற்கும், தொகுதியில் நீண்ட பயணங்களை செய்வதற்கும் ஒரு வாகனம் தேவை அப்படின்னு முதல்வர் ஒரு தாயுள்ளத்தோடு கொடுத்துருக்காரு. இது ஒரு வரவேற்பத்தக்க விஷயம்தான். பட் என்னுடைய சொந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 90% பேருக்கு எனக்கு தெரிந்து தாவேகா தரப்பில் சொல்லலை, மற்ற கட்சியை சேர்ந்த இப்போ திமுகவோ அதிமுகவோ பார்த்தீங்கன்னா 90% எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக கார் வைத்திருப்பார்கள். கார் வைத்திருப்பவர்களுக்கு தயவுசெய்து மீண்டும் ஒரு கார் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நிறைய எம்எல்ஏக்கள் இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் ஏகப்பட்ட கார் இருக்கும். KN நேரு எல்லார்ட்டையுமே கார் இருக்கும். முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் எல்லார்ட்டையுமே கார் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எனக்கு தெரிந்து எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பதை வந்து அரசு தவிர்க்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா கார் இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓகே, நோ இஷ்யூ. ஏன்னா குறைந்தது இப்போதைக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா 10 லட்ச ரூபா ஆகும். குறைந்தது ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய் அரசு கொடுக்கணும், ஒரு டீசெண்டான ஒரு கார் கொடுக்கணும்னா. ஸோ அப்படி இருக்கும்போது 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள். அப்போது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அதுக்கு மாதம் 1 லட்ச ரூபா செலவு, எவ்வளோ நிதி சிக்கல் வரும். ஸோ கார் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தயவுசெய்து கொடுக்காதீங்க. இல்லாதவங்களுக்கு நல்ல காராக கூட வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ கேட்டார் இல்லையா, இன்னோவா கார்லாம் கேட்குறது. இன்னோவா கார்லாம் இன்றைக்கி கிட்ட போனீங்கன்னா 35-40 லட்ச ரூபா வந்துடும்.
ஸோ அந்தளவுக்கு ஒரு சொகுசான கார்கள் எம்எல்ஏக்களுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு போயிட்டு வர்றதுக்கு டீசெண்டான ஒரு கார், ஒரு ஹேட்ச்பேக் காரோ அல்லது ஒரு சப் 4 மீட்டர் வெஹிக்கிள் ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இருக்கவங்களுக்கு தயவுசெய்து மீண்டும் காரை வாங்கி கொடுக்காதீங்க. அது மக்களுடைய வரிப்பணம் வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லக்ஸரி காரில் பயணம் பண்ணக்கூடிய நிறைய முன்னாள் திமுக அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அரசு வந்து மக்கள் பணத்தோட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற நம்மளுடைய வேண்டுகோள். அதை அந்த அமைச்சர்களுமே முன்னாள் திமுக அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கணும். அதாவது கார் எங்கிட்ட இருக்குது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துடணும். இல்லாதவர்களுக்கு தாவேக்கு அரசு கொடுக்கணும். அதனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் மிகப்பெரிய அளவில் அறிவிப்புகளை இன்றைக்கி முதல்வர் வந்து 110 விதியின் கீழ் கொடுத்துருக்காரு. பால் விலை ஆவினில் கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் கூட்டியிருக்கு. அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவாகும். லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கார். ஸோ என்ன செஞ்சாலும் இந்த ஊர்வாயும் உளவாயையும் மூட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இவர் 3 ரூபா அறிவிச்சிருக்காரு. இந்த பக்கம் அன்புமணி 3 ரூபா பத்தாது, குறைந்தது 7 ரூபாயை ஏற்று குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். முதல்வர் 90 நாட்களில் செய்கிறாரு. 3 ரூபா உயர்த்தி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்துருக்காரு, பெட்ரோலுக்கு காசு கொடுக்குறாரு, உதவியாளருக்கு சம்பளம் கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய விஷயங்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காரு. பெரம்பூருக்கு ஒரு 300 கோடி ரூபாய் கட்டமைப்பு செலவில், 300 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி ரூபாய் மதிப்பு கட்டமைப்பு செலவில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு வடசென்னை மக்களுக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். வடசென்னை மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வரணும், இல்லைன்னா ஸ்டான்லிக்கு போகணும், இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. பெரம்பூரில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு. பல்வேறு படுக்கை வசதிகளுடன், கிட்டத்தட்ட குறைந்தது 100 படுக்கை வசதிகள் நினைக்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு. பன்னெடு, அதாவது இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு. மேலும் பார்த்திங்கன்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் கேன்சர் ஆராய்ச்சி, கேன்சருக்காக ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனையை நிறுவ போகிறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு வந்து G+8 கிரவுண்ட் ஃப்ளோர் +8 மாடிகளை உடைய ஒரு மருத்துவமனையை கட்ட போகிறோம் அப்படின்னு அது ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய விஷயங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். அருமையான அறிவிப்போது அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். பட் நம்மளுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் இருக்கவங்களுக்கு கார் கொடுக்காதீங்க, இல்லாதவங்களுக்கு நல்ல காராக வாங்கி கொடுங்க, நல்லா பண்ணுங்க. எம்எல்ஏக்களும் அரசு கொடுக்கக்கூடிய இந்த வசதிகளை முறையாக, இந்த காரெல்லாம் முறையாக மக்கள் மேம்பாட்டுக்கு, மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு, மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.